வணக்கம். தமிழன் செய்தி களம். மயிலாடுதுறையில் மாநில அளவில் சுவர் ஓவிய போட்டி. ஆர்வமுடன் பங்கேற்ற மாணவர்கள். ஊனம் தன் உடலில் இருக்கலாம், ஆனால் எண்ணங்களில் இல்லை என்பதற்கு உதாரணமாக இரு கைகள் இல்லாத மாற்றுத்திறனாளி மாணவி கால்களால் சுவரில் ஓவியம் வரைந்து அனைவரின் பாராட்டை பெற்று வருகிறார். மயிலாடுதுறை டாக்டர் வரதாச்சாரியார் நகர பூங்காவில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வனம் தன்னார்வ அமைப்பு மற்றும் மயிலாடுதுறை நகராட்சி சார்பில் நெகிழியால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற நெகிழி விழிப்புணர்வு குறித்த மாநில அளவிலான சுவர் ஓவிய போட்டி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சிவகங்கை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல வண்ணங்களில் பெயிண்டுகளால் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து வருகின்றன. இந்த போட்டியில் மயிலாடுதுறை அன்பகம் குழந்தைகள் காப்பகத்தில் சிறு வயது முதல் வளர்ந்து வரும் 2 கைகளும் இல்லாத மாற்றுத்திறனாளியான கல்லூரி மாணவி லட்சுமி மஞ்சள் பை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஓவியத்தை தனது 2 கால்களை பயன்படுத்தி சுவரில் ஓவியம் வரைந்து வருவது அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மாணவி தனது கால்களை பயன்படுத்தி பெயிண்ட் மூலம் சுவரில் வரைந்த வரும் ஓவியத்தை ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றன. ஊனம் தன் உடலில் இருக்கலாம், ஆனால் தனது எண்ணங்களில் இல்லை என்பதற்கு உதாரணமாக இரு கைகள் இல்லாத மாணவி தன்னம்பிக்கையுடன் 2 கால்களை கொண்டு சுவரில் ஓவியம் வரைந்த நிகழ்வு பல தரப்பு மக்களிடையே பெரும் பாராட்டை பெற்று வருகிறது.